ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான். நாட்டுக்கோழி ரெசிபி. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் ப்ளஸ் வறுவலும் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பொருட்கள்லாம் நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதோட இதுதான் என்னென்னன்றது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அரைச்சி வைக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சளி இருமல் இருக்கவங்களுக்கும் நல்லா க்யூர் ஆகும். எங்கள் ஊர் சைடு, அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வீட் சைடு பார்த்திங்கன்னா குழம்ப வந்து குடிப்பாங்க. அந்த கொதித்து வரும்போது அதை எடுத்து அந்த குழம்பு எடுத்து குடிக்கும்போது அந்த சளியெல்லாம் முறிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. இஞ்சி பூண்டு தட்டுற ஆளை பாருங்களேன். நான் தட்டிக்கிட்டு இருந்தேன், அவரும் வந்து சேர்ந்து வச்சு தட்டிக்கிட்டு இருந்தார். இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்ச ஜாமானில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது கூடயே வந்து 1/2 டீஸ்பூன் நம்ம சாதம் வைப்போம்ல அந்த அரிசி எடுத்திருக்கேன். 2 பட்டை, 4 லவங்கம், அதாவது கிராம்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஏன்னா கசந்துரும். இது கூடயே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து நான் கசகசா எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணலை, ஏன்னா ரொம்ப கரிஞ்சிரும். நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து காரம் உங்களுக்கு வந்து மிளகு தான் மெயின் காரம் இருக்கணும். மிளகு நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கசகசா வந்து நான் லாஸ்ட்டில் தான் சேர்த்துருப்பேன். அந்த சூட்லேயே வந்து அது பொரிஞ்சிரும். அதே பேனில் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்குற டயத்தில் நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கடையிலையுமே மஞ்சள் போட்டு தான் வாட்டி கொடுத்துருந்தாங்க. நான் வீட்லேயும் வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவுனதுனால நான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக மஞ்சள் நான் சேர்த்துக்கிறல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா நிறையா தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இந்த கறி பார்த்திங்கன்னா 3/4 கிலோ கோழின்னாங்க. இதனால் 3 டம்ளர் தான் தண்ணி விட்டேன். நம்ம திருப்பி மசாலா இதுகள்லாம் சேர்க்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா விடுவோம். இப்போ வேக வைக்கும்போது ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதிகமாகவும் விடலை, ஏன்னா சின்ன கோழின்றதுனால அதிகமாக விடலை. நம்ம ஆல்ரெடி அரைச்சதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், தக்காளி, வெங்காயம் வதக்கியிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் பொரியலில் சேர்க்கணும். நான் காட்ட மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சிக்கனும் வெந்துருச்சு. அதை இன்னொரு பேனில் மாற்றிட்டு நம்ம அரைச்ச மசாலா அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். நிறையா தண்ணி சேர்க்கணும், ஏன்னா இது தண்ணி குழம்புறதுனால தண்ணி சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்புல நிறையாவே நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சைடு பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் வந்து இந்த குழம்பு நல்லா கொதித்து மசாலாலாம் வாட போனதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்ல, அந்த தண்ணி குழம்ப எடுத்து நல்லெண்ணெய் விட்டு குடிப்பாங்க. சளி இதுங்கெல்லாம் குறைஞ்சிரும்னுவாங்க. இவ்வளோ கம்மியாக இருக்குது, நிறையா தண்ணி விட்டுருக்கேன், இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அது போக தான் மீதி. இதிலேருந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு நான் சிக்கனை எடுத்து தனியாகவும் வச்சுருக்கேன் வறுவலுக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல வறுவல் பண்ணுறேன்றதுனால நான் ஃபுல்லாக சிக்கன் எடுக்கலை, பாதி தான் எடுத்திருக்கேன். சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் வந்து அந்த குழம்புலேருந்து பாதி கறியை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் விட்டு ஒரு 5-6 வரமிளகா உள்ள விதையை எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம குழம்போடு அந்த சிக்கனை எடுக்கும்போது ஆல்ரெடி அதில் காரம் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து காரமும் உப்பும் வந்து பார்த்து தான் சேர்த்துக்கிறணும். இது கூடயே பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனும் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதில் நான் ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுதான் மெயின் காரம் இதுக்கு வந்து இதுதான். ப்ளஸ் இது கூடயே நான் வந்து ஒரு 1.5 கரண்டி வந்து நான்
குழம்பையும் எடுத்திருக்கேன். குழம்பும் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க தண்ணி குழம்பையும் இதை விட்டா சேர்த்துருக்கேன். இந்த காரமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி மிளகா சேர்த்துருக்கோம். ப்ளஸ் நம்ம இதை அரைச்சதுலேயும் மிளகா மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா மிளகா சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம குழம்புல சேர்த்ததுனால இதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூடான சாதத்தில் லஞ்சில் சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.